Taste the Daily. சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் காலை 10:30 மணியளவில் நடைபெறவுள்ளது. சிறுநீரக மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மோசடியில் ஈடுபட்ட 2 தனியார் மருத்துவமனைகளின் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான உரிமத்தை ரத்து செய்த விடியா அரசு அது குறித்த வழக்கில் முறையாக வாதிடாததால் அரசின் உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம். திமுக சட்டமன்ற உறுப்பினரின் மருத்துவமனை நிர்வாகமும் இதன் மூலம் தப்பித்துக் கொள்ளும் சூழல் ஏற்பட்டுள்ளதற்கு பொம்மை முதல்வரே பொறுப்பு என புரட்சித் தமிழர் காட்டம். நாகப்பட்டினம் மீனவர்கள் 31 பேரையும் அவர்களின் 3 விசைப்படகுகளையும் தாக்கி கைது செய்த இலங்கை கடற்படையின் அத்துமீறிய செயலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். இலங்கை சிறையில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவும், சிறையில் உள்ள நமது மீனவர்களின் குடும்பங்களுக்கும் தேவையான உதவிகளை விடியா திமுக அரசு வழங்கவும் வலியுறுத்தல். பொள்ளாச்சி சம்பவத்தின் போது ஆளுநர் மாளிகைக்கு 200 பேரை அழைத்து சென்ற அரசியல் செய்த கனிமொழி, கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து ஏன் ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை? திமுக எம்பி கனிமொழிக்கு கழக மகளிரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி கேள்வி. கனிமொழி அக்கா, அந்த அக்கா என்ன சொல்லிச்சு? இதெல்லாம் ரொம்ப மோசமான சம்பவங்கள், வன்மையாக கண்டிக்க வேண்டியது, இதெல்லாம் நடக்கக்கூடாதது அப்படின்னு சொன்னிச்சே. அதை விட இன்னொரு வார்த்தையை சொன்னிச்சு, தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னிச்சு. நான் கேட்கிறேன், அக்கா கனிமொழி, சொக்கா கனிமொழி, நான் கேட்கிறேன், இப்ப கோயம்புத்தூர்ல இந்த தொழில் நகரம் இண்டஸ்ட்ரியல் சிட்டி, இந்த ஊர்ல விமான நிலையத்துக்கு பக்கத்துல எல்லா வெளிநாட்டுக்காரவங்க வர்ற இடம், உள்ளூர் வெளியூர் வந்து வர்ற இடம், வெளி மாநிலம் வந்து ஏற விமான நிலையம். அதுக்கு பின்னாடியே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே. உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு தான் ஏறல, உங்களுக்கு ஏறலையா? நீ ஒரு பொண்ணு தானே, இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும்? நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தொகுதி எலச்சிபாளையம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி. தங்களின் கோரிக்கையை ஏற்று புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு நன்றி தெரிவித்த பொதுமக்கள். நாடு முழுவதும் பல்வேறு துறைகளில் பெண்கள் புதிய உயரங்களை எட்டியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். கடந்த 11 ஆண்டுகளாக பெண்களுக்கு இடையூறாக இருக்கும் ஒவ்வொரு தடைகளையும் அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. அனைத்து துறைகளிலும் வேகமான முறையில் முன்னேறி வரும் இந்தியா விரைவில் உலகின் 3வது பொருளாதார நாடாக மாறும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டம். 2014ஆம் ஆண்டில் உலகின் 10வது பெரிய பொருளாதார நாடாக இருந்த இந்தியா இன்று 5வது இடத்திற்கு முன்னேறி இருப்பதாகவும் பெருமிதம். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சென்னையில் 16 வயது சிறுமியை ஏமாற்றி கர்ப்பமாக்கியதுடன் கட்டாய கருக்கலைப்பு செய்ய வைத்த திருவண்ணாமலையை சேர்ந்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மது போதையில் 9 வயது குழந்தையிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவர் போக்சோவில் சிக்கினார். விடியா ஆட்சியில் மது போதையினால் சமூகம் சீரழிந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து வாழ தகுதியற்ற நிலையில் தமிழ்நாடு மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பிரபல எலக்ட்ரிக் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் பணியாற்றும் பெண்கள் விடுதியில் குளியல் மற்றும் கழிவறைகளில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு. சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பணி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்ந்து கேள்விக்குறியாகும் பெண்களின் பாதுகாப்பு. சென்னை பெரியமேடு ஈவிஆர் சாலையில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் கழிவறைக்கு சென்ற பெண்ணை செல்போனில் ஆபாசமாக படம் எடுத்த இளைஞர் சிக்கினார். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல்களை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் மாடல் அரசு ஆட்சியில் இருக்கவே தகுதி இல்லை என பொதுமக்கள் ஆவேசம். சென்னையில் 121 LSD போதைப் பொருட்களுடன் தனியார் வங்கி ஊழியர் பிடிபட்டார். கடந்த 4.5 ஆண்டுகளில் எந்த துறையும் வளர்ச்சி காணவில்லை என மக்கள் விமர்சிக்கும் நிலையில் தமிழ்நாட்டை வேகமாக விழுங்கிக் கொண்டிருக்கும் போதை வழி அமைப்பை கட்டுப்படுத்துவதில் கோட்டை விட்ட திமுக அரசு. புதுச்சேரி ஏனாமில் குடும்ப தகராறில் மனைவியை வெட்டி கொலை செய்த கொடூர கணவர். தப்பியோடிய கணவனை பிடிக்க போலீசார் தீவிரம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் வங்கியிலிருந்து எடுத்து இருசக்கர வாகனத்தில் வைத்த 2,72,000 ரூபாய் பணம் கண்ணிமைக்கும் நேரத்தில் கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் பட்ட பகலிலேயே துணிகரமாக கொள்ளையடிக்கும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் வனத்துறை குடியிருப்பில் பூட்டை உடைத்து 90 துப்பாக்கி தோட்டாக்கள் உள்ளிட்டவற்றை திருடியது தொடர்பாக 17 வயது சிறுவர்கள் 2 உட்பட 4 பேர் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் முறையான ரோந்து பணிகளை மேற்கொள்ளாத ஏவல்துறையின் அலட்சியத்தால் வனத்துறை குடியிருப்புகளிலும் பாதுகாப்பு இல்லாத அவலம். நாமக்கல்லில் வீட்டில் தனியாக வசித்து வந்த தந்தையும் மகளும் தண்ணீர் தொட்டியிலிருந்து சடலமாக மீட்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மர்ம மரணங்கள் தொடர்கதையாகி வருவதால் மக்கள் அச்சம். சிவகங்கை மாவட்டம் காடநேரி கிராமத்தில் பாதை ஆக்கிரமிப்பு குறித்து சம்மன் வழங்கிய பெண் கிராம உதவியாளரை இளைஞர் ஒருவர் ஆபாச வார்த்தைகளால் திட்டி தாக்கிய கொடூரம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு துறையில் வேலை பார்க்கும் பெண் அதிகாரிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத அவலமும் உள்ளதாக பலர் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அருகே நண்பரின் பிறந்த நாளை பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி கொண்டாடியும் பட்டாசுகளை வீட்டின் சுவர் மீது வீசியும் சமூக வலைதளத்தில் ரீல்ஸ் பதிவிட்ட 3 இளைஞர்கள் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதிய விழிப்புணர்வும் சட்டத்தின் மீதான பயமும் இல்லாததால் இளைஞர்கள் தவறான பாதையில் சென்று வாழ்க்கையை தொலைக்கும் அவலம். சென்னை வெட்டுவாங்கேணியில் கட்டுமான பணி நடைபெறும் இடத்தில் காவலாளியாக பணிபுரியும் பெண்ணிடம் தகராறு செய்து செங்கலால் தலையில் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த மேற்குவங்க நபர் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண் காவலாளிக்கும் பாதுகாப்பில்லை என பொதுமக்கள் காட்டம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 2019 5,934 இருந்த நிலையில் 2021 8,501 அதிகரித்து 2 ஆண்டுகளில் 40% மேல் உயர்ந்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் குற்றச்சாட்டு. இந்த எண்கள் வெறும் புள்ளி விவரங்கள் அல்ல, இவற்றை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய தேவை வந்துவிட்டதாகவும் அவர் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் திமுக அரசு மீது அதன் கூட்டணி கட்சிகள் கடும் அதிருப்தியில் இருப்பது அம்பலம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியை அடுத்த நசரத்பேட்டை வரதராஜபுரம் பகுதியில் மழை நீருடன் கழிவு நீர் குளம் போல் தேங்கியது குறித்து ஆய்வு செய்ய வந்த திமுக எம்எல்ஏவிடம் பொதுமக்கள் கேள்வி. கழிவுநீர் தேங்கியது குறித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதற்கு பின் விளம்பரம் தேட வந்த திமுக எம்எல்ஏவிடம் பொதுமக்கள் சரமாரியான கேள்வி எழுப்பியதால் செய்வதறியாது திகைப்பு.
மதுரை மஞ்சமேடு கோமாஸ்பாளையம் பகுதியில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை முற்றுகையிட்டு கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு துர்நாற்றம் வீசுவதாக புகார் கூறிய பொதுமக்கள். அதிமுக ஆட்சியில் தாம் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்தபோது சிறப்பாக இருந்த கழிவுநீர் மேலாண்மை தற்போது திமுக ஆட்சியில் சீர்கெட்டது எப்படி என அதிகாரிகளிடம் புலம்பிய விடியா அரசின் அமைச்சர். மூன்று ஆண்டுகளாக நான் முதல்வன் திட்டம் சிறப்பாக செயல்படுவதாக விளம்பரம் தேடிவிட்டு தற்போது ஆலோசகர்களை நியமித்திருக்கும் விடியா திமுக அரசு நான் முதல்வன் வெற்றி நிச்சயம் திட்டங்களுக்காக 2400 பேருக்கு மேல் ஆலோசகர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ள நிலையில் இந்த நியமனங்கள் திமுகவினரின் அரசியல் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கே வேலை வாய்ப்பாக மாறியதாக மக்கள் விமர்சனம். தாம்பரம் அருகே அகரம் தென் பகுதியில் 2020ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சிக் காலத்தில் ஒதுக்கப்பட்ட 1.5 கோடி ரூபாய் நிதியை பயன்படுத்தாதது குறித்தும் 5 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளை கூட செய்து தரப்படாதது குறித்தும் கேள்வி எழுப்பிய போது மக்களை மிரட்டிய திமுக பஞ்சாயத்து தலைவர் மீது மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க பொதுமக்கள் முடிவு. ஆளும் கட்சி என்ற அகந்தையில் அதிகார மமதையில் திமுகவினர் செய்யும் அராஜகங்கள் எல்லை மீறுவதாக பொதுமக்கள் சாடல். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஒப்பந்ததாரரிடம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் தார் சாலை போட்டதற்கான தொகையை விடுவிக்க 1,20,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட அவலம். ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் பெற்ற ஊரக வளர்ச்சித்துறை செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர் உள்ளிட்ட 3 கையும் களவுமாக சிக்கியதை அறிந்த மக்கள் திமுக ஆட்சியில் லஞ்சத்திற்கு பஞ்சமே இல்லை என காட்டம். காலி பணியிடங்களை நிரப்புவது, 10 வருட பணி முடித்த ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். ஈரோடு, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் நாகர்கோவில் ஆகிய பகுதிகளில் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து அங்கன்வாடி ஊழியர்கள் கண்டன முழக்கம். சென்னை கோபாலபுரம் அருகே ஆட்டோவில் வந்த 2 போதை ஆசாமிகள் அரசு பேருந்தை மறித்து சாலையில் அமர்ந்து ரகளையில் ஈடுபட்டதுடன் அங்கு வந்த போக்குவரத்து போலீசாரையும் சரமாரியாக தாக்கி அராஜகம். இதுபோன்று சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கை வைத்துக் கொண்டு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என எப்படி சொல்ல முடிகிறது ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு காவல் நிலையம் அருகில் நீண்ட காலமாக நிறுத்தப்பட்டிருந்த தனியார் மினி பேருந்தில் திடீர் தீ விபத்து. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத நபர்கள் பெருகியுள்ள நிலையில் யாரேனும் தீ வைத்தனரா என சந்தேகம் எழுப்பும் மக்கள். கடலூர் மாவட்டம் அன்னவள்ளி அருகே மது போதையில் காவலர் ஓட்டி வந்த கார் மோதிய விபத்தில் கூலி தொழிலாளர்கள் 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் 2 பேர் உயிரிழந்த சோகம். பொதுமக்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டிய ஸ்டாலின் அரசின் காவல்துறையினரே அதிகார மமதையில் சட்டத்தை மீறி மக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி தேர்வு முடிவில் மோசடிகள் நடைபெற்றுள்ளதாக வெளியான தகவலால் மாணவர்கள் அதிர்ச்சி. தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி உதவியாளர் தேர்வில் சரியான விடைகள் எழுதியோர் 10க்கும் மேற்பட்டோர் இருப்பதாக வெளியான தகவலால் சந்தேகமடைந்த தேர்வர்கள் தேர்வு முடிவுகளை வெளிப்படையாக வெளியிட்டு நேர்முக தேர்வை நியாயமாக நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம். நியாயமான கோரிக்கைகளை கிடப்பில் போட்டு தொடர்ச்சியாக ஏமாற்றி வரும் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினர் கண்டனம்.
தருமபுரி மாவட்டம் சேஷம்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் கூட்ரோடு பகுதியில் அடிக்கடி கனரக வாகனங்களால் விபத்துகள் ஏற்படும் நிலையில் மேம்பாலம் அமைக்கப்படாததை கண்டித்து 4 ஊராட்சிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். இன்னும் எத்தனை வாகன விபத்துகள் நிகழ்ந்தால் விடியா மாடல் ஸ்டாலின் அரசு மேம்பாலத்தை அமைத்து முறையான சாலை வசதியை ஏற்படுத்தும் என பொதுமக்கள் கேள்வி. ஆனால் சேஷம்பட்டியில் வந்துட்டு இவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. இவ்வளவு இறந்தும் இவ்வளவு பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டும் எங்களுக்கான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்காமல் இருக்கு அரசாங்கம். தயவு செஞ்சு உடனடியாக அரசாங்கம் இந்த எங்களுடைய கோரிக்கை, எங்கள் பகுதி மக்களுடைய கோரிக்கையை கவனத்தில் கொண்டு எங்களுக்கு உடனடியாக மேம்பாலமும் உடனடியாக 1 வார காலத்துக்குள்ள எங்களுக்கு சர்வீஸ் ரோடு அமைச்சு கொடுக்கணும். சட்டவிரோத தலைமுடி ஏற்றுமதி மற்றும் 11,000 கோடி ரூபாய் மோசடி குற்றச்சாட்டில் சென்னை நெற்குன்றத்தை சேர்ந்த தொழிலதிபருக்கு தொடர்புடைய 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கின. 11,000 கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கோவில்களில் காணிக்கையாக கொடுக்கப்பட்ட தலைமுடி வழியாக கோடிக்கணக்கில் பண பரிமாற்றம் நடைபெற்றதாக தகவல். தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்கியது. வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளுக்கு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் 12 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் வாக்குச்சாவடி முகவர்களும் பணியாற்றுகின்றனர். சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகளில் 3,718 வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் திருத்த படிவங்களை விநியோகிக்கும் பணிகள் தொடக்கம். 40,04,000 வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்த்து புதுப்பிக்கும் இப்பணி டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் எனவும் புதிய வாக்காளர்கள் மற்றும் முகவரி மாற்றம் செய்பவர்கள் உரிய ஆவணங்களுடன் படிவங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் அறிவுறுத்தல். தலைமுடியில் விக் செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வந்த தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் வெங்கடேசன் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கிடைத்திருப்பதாக தகவல். விக் ஏற்றுமதியில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தது எப்படி என்பது குறித்து அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொள்வார்கள் என தகவல். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் சரக்கு ரயிலின் பின்புறத்தில் பயணிகள் ரயில் மோதி தடம் புரண்ட கோர விபத்து. விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11ஆக அதிகரிப்பு. இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், திருச்சி ஆகிய 7 மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பழுதடைந்த கிராம நிர்வாக அலுவலக கட்டிடத்தின் மேற்கூரையில் இருந்து சிமெண்ட் காரைகள் பகிர்ந்து விழுந்ததில் கிராம நிர்வாக அலுவலர் உள்பட 3 பேர் காயமடைந்த விவகாரம். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பாதுகாப்பான கட்டட வசதியும் உயிருக்கு உத்தரவாதமும் கேட்டும் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆர்ப்பாட்டம். நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்காடு பகுதியில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டுவதுடன் தட்டி கேட்ட நிலத்தின் உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக பிரமுகர். ஆளும் கட்சி மமதையில் திமுகவினர் நில அபகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் தடுக்க வேண்டிய காவல்துறையோ கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. கோடியக்காடு கிராமத்தில் எங்களுக்கு சொந்தமான பூர்வீகமான 8 வான் நிலம், புஞ்ச நிலம் இருக்கிறது. அதில் திமுக பிரமுகர் சாமிநாதன் என்பவர் இன்னும் பல திமுக பிரமுகர்கள் கூட்டணியுடன் எங்களுக்கு சொந்தமான நிலத்தில் எப்படியோ முறைகேடான தகவல்களுடன் அரசு கட்டி கொடுக்கும், ஏழைகளுக்காக கட்டி கொடுக்கும் கலைஞர் வீட்டு திட்டத்தில் வீடு கட்டியிருக்கிறார்கள். சென்னையை அடுத்த வானகரத்தில் நாய் கடித்து குதறியதில் படுகாயமடைந்த 5ஆம் வகுப்பு மாணவன் மருத்துவமனையில் அனுமதி. ஸ்டாலின் மாடல் அரசின் அலட்சியத்தால் தெருநாய்கள் கடித்து சிறுவர் முதல் முதியோர் வரை பலர் படுகாயமடையும் அவலம். சென்னையை அடுத்த பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் திடீர் மழையால் பள்ளங்களில் தண்ணீர் தேங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல். போலி விளம்பர ஸ்டாலின் மாடல் அரசு 4,000 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால்வாய் பணிகளில் பெருமளவு நிறைவு செய்ததாக கூறும் லட்சணம் இதுவா என வாகன போட்டிகள் கேள்வி. தேனி மாவட்டம் தேவதானம்பட்டி பேரூராட்சியில் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் வராததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் குடிநீருக்கே சாலையில் இறங்கி போராடும் நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை பல்கலைக்கழகம் இணைப்பு கல்லூரிகளில் செமஸ்டர் தேர்வுகளை கடைசி நிமிடத்தில் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்ததால் பெரும் சர்ச்சை. விடைத்தாள் டெண்டர் தோல்வியால் தாள்கள் கிடைக்காததே காரணம் என கல்லூரிகள் குற்றம் சாட்ட பல்கலை நிர்வாகம் மாணவர்கள் கோரிக்கை என திசை திருப்ப முயல்வதாக புகார் எழுந்துள்ள நிலையில் உடனடி தீர்வு கோரி மாணவர்கள் போராட்டம் அறிவித்துள்ளதால் பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாட புத்தகங்கள், சீருடைகள் மற்றும் உபகரணங்கள் எரிந்து நாசமடைந்த நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்ப்பு. அரசு பள்ளிகளை முறையாக பராமரித்து மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விடிய அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் சாடல். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே நெய்வாசல் தென்பாதி கிராம நிர்வாக அலுவலகத்தின் மேற்கூரை பூச்சி பகிர்ந்து விழுந்து முதியவர் உள்ளிட்ட 2 படுகாயம். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனிலேயே குறியாக செயல்படும் விடிய ஆட்சியில் அரசு கட்டிட பராமரிப்பு அறவே இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே மினி பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்துள்ள நிலையில் 2 பேர் கவலைக்கிடம். திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே உள்ள தாமிரபரணி ஆற்றில் 3 ஐம்பொன் சிலைகள் கண்டெடுப்பு. சிலைகள் கடத்தப்பட்டு ஆற்றில் வீசப்பட்டதா அல்லது வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டதா என்பது குறித்து விசாரணை. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே உள்ள செந்தலை கிராமத்தில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். விடிய ஆட்சியில் அடிப்படை தேவைகளை கூட போராடி பெற வேண்டிய சூழல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. எங்களுக்கு 1 மாசமா தண்ணிங்கிறதே வரல சார். நாங்களாம் என்ன சார் பண்ணுவோம்? தண்ணிக்கு புள்ள குட்டிங்களை வச்சுட்டு அவ்வளோ கஷ்டப்படுறோம். நாங்க எங்கங்க சார் நாங்க போறது? குடத்தை தூக்கிட்டு தண்ணிக்கு மஞ்சளும் பச்சையும் கலந்து எப்படி வருமோ அந்த மாதிரி வருது. அந்த தண்ணியை நாங்க குடிச்சோம்னா எங்களுக்கு என்ன சார் ஆகும்? தண்ணியை பாருங்க சார், மஞ்சள் அந்த கலர்ல நாங்க குடிச்சோம்னா எங்க பிள்ளைங்க நாங்க தான் பாதிக்கப்படுவோம். எங்க பிள்ளைங்களும் பாதிக்கப்படலாமா? கன்னியாகுமரி மாவட்டம் மேக்கன்கரை பகுதியின் அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு கருகி தீஞ்ச முட்டையை வழங்கியதால் பெற்றோர் அதிர்ச்சி. காலி பணியிடங்களை நிரப்பாமல் அங்கன்வாடி மையத்தில் ஒரே ஒரு ஊழியர் மட்டுமே இருப்பதால் குழந்தைகளை கவனித்துக் கொண்டு உணவை சமைக்க முடியவில்லை என ஊழியர் விளக்கம். அப்போ இன்னைக்கு இந்த பிள்ளை இதை உடைச்சு சாப்பிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? முட்டை பேச்சு, அது பேச்சு இல்லை. ஆமா, இந்த பிள்ளை இந்த முட்டை கொடுத்தது இல்லையா? இந்த முட்டை என்ன இதுல நீங்க கொடுத்தீங்க பாருங்க. இந்த முட்டை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் கொடுப்பேன் சில நேரங்களா. ஏன்னா முட்டை அப்போ முட்டை இருக்கு அப்படித்தானா? முட்டை இருந்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க நீங்க? காவிரி டெல்டா பகுதிகளில் எண்ணெய் எரிவாயு திட்டங்களால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தான ஆய்வு அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வலியுறுத்தி மயிலாடுதுறையில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம். பாதிப்பு குறித்த அறிக்கையை விடியா ஸ்டாலின் அரசு வெளியிட மறுப்பது ஏன் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் சரமாரி கேள்வி. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே அரவட்லா பகுதியில் மழைநீர் வடிய வழியின்றி 100 ஏக்கர் அளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். மழைநீர் வடிய வடிகால்வாயை தூர்வாராத விடிய அரசு சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. உரிய இழப்பீடு கொடுக்கணும். மழை நீரில் முழுங்கிட்டு இருக்கிற நெல் பயிர்கள் மட்டும் இல்ல, அது இல்லாம அறுவடையே பண்ண முடியாம நிறைய பேர் நெல்லெல்லாம் கீழே விழுந்துட்டு அதை அறுக்க முடியாம கூலி கொடுக்க முடியாம நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த கிராமத்துல. இதனால எல்லாருமே பார்வையிட்டு அவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையா வச்சு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே நெடுவரம்பாக்கத்தில் பூட்டி கிடக்கும் நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து நெல் கொள்முதல் செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். அறுவடை செய்து 2 மாதங்களாகியும் நெல்லை கொள்முதல் செய்யாமல் காலம் தாழ்த்தும் ஸ்டாலின் மாடல் அரசால் 5000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதுடன் மழையில் நனைந்து வீணாகி வருவதாகவும் ஆவேசம். விவசாயிகளை அவமதிக்காதே, 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 துன்புறுத்தாதே, துன்புறுத்தாதே, விவசாயிகளை துன்புறுத்தாதே, 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 விவசாயிகளை துன்புறுத்தாதே. இப்போ ஒரு வாடகை டிராக்டர் ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் 3000 ரூபாய் இல்லாம வாடகை டிராக்டர் இங்க வரதில்ல. இப்ப மூட்டைக்கு 40 கிலோவுக்கு ஒரு 300 ரூபாய் விவசாயி கிடைக்கிறாங்க. இப்ப அந்த 300 ரூபாய் டிராக்டர் கொடுத்துட்டு போனோம். என் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி என் பொண்ணு செருப்பு அடிக்கும்.
இன்னைக்கு அந்த நிலைமைக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து மக்களை தந்து நடுத்தர நிறுத்திச்சு. அது முதல்ல நாங்கள் நடுவரத்தில் நின்றுக்கிறீங்க. ஆனா இந்த டிசிபி சென்டர்ல இதுவரை ஒரு அரசு அதிகாரி இல்ல. இவ்வளவு பிரச்சனை நடக்குது. காலையில இருந்து எல்லா அதிகாரியும் நாங்க போன் பண்ணி பேசுறோம். நீங்க கலெக்டர் கிட்ட போங்கன்றாங்க. நாங்க ஏன் கலெக்டர் கிட்ட போறோம்? இல்ல எங்களுக்கு தலையெழுத்தா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அதிகாரி அவர்களே, நாங்க ஏன் கலெக்டர் போய் பார்க்கணும்? கடலில் கலக்கும் காவிரி ஆற்று நீரை ஐயாற்றில் திருப்பி விடுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முசிறியில் ஆற்றில் இறங்கி போராடிய 25 பேரை விடிய அரசின் கேவல் துறை கைது செய்த நிலையில் நடுமணல் திட்டில் 10 பேர் போராட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு நிர்வாகம் விவசாயிகளுக்கு எதிராக இருப்பதாகவும் கேள்வி எழுப்புபவர்களை ஏவல் துறையை கொண்டு ஒடுக்குவதாகவும் எழும் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் வடுகபாளையத்தில் ஐநா சபையால் பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதியாக அறிவிக்கப்பட்ட இடத்தில் இரும்பு உருக்கு ஆலை அமைக்கும் தனியார் நிறுவனத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அபாயம். தனியார் நிறுவனத்திற்கு துணை போகும் விடிய அரசை கண்டித்து சென்னை நகர் ஊரமைப்பு இயக்குநர் அலுவலகத்தில் மனு அளித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆவேசம். மற்ற செடிக்கு மருந்து தெளிக்கிற மாதிரி மல்பெரி செடிக்கு மருந்து தெளிக்க முடியாது. மருந்து தெளித்தா புழுப்புறம் செத்து போயிடும் சாப்பிட்றது. புளி கூட வந்து அந்த செயற்கை ரசாயனம் காற்று எதுவுமே இல்லாட்டி மட்டும் தான் அந்த பட்டுப்பூச்சி வந்து அங்கே வளர்க்கணும். இந்த ரசாயன காற்றுலாம் வந்து அந்த இலையில படிச்சு அப்படின்னா அதை கொண்டு நாங்கள் புழு வச்சோம்னா புழு இறந்து விட முழுக்க அந்த விவசாயத்தை பாதிக்கும். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி மார்ச் 26ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. தேர்வு முடிவுகள் மே 8ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 8,07,000 மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 11ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. மே 20ஆம் தேதியன்று தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ள நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை சுமார் 8,70,000 மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் நடுப்பட்டியில் இருமலுக்கு தவறான சிகிச்சை அளித்து இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் போலி மருத்துவர் சிக்கினார். உயிர்கள் பறிபோன பிறகுதான் போலி மருத்துவர்களும் போலி மருந்து நிறுவனங்களும் வெளியே தெரியும் நிலையில் இவற்றை கண்காணிக்க வேண்டிய சுகாதாரத்துறை அமைச்சர் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் என பொதுமக்கள் காட்டம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இதய துடிப்பு பரிசோதனைக்கு போதிய மருத்துவர்களும் போதிய கருவிகளும் இல்லாததால் ஏராளமான நோயாளிகள் சிகிச்சைக்காக காத்திருக்கும் அவல நிலை. திறனற்ற திமுக அரசின் மாரத்தான் அமைச்சர் மருத்துவத்துறையை முறையாக நிர்வகிக்காததால் தமிழகம் மருத்துவத்துறையில் தள்ளாடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. சென்னை மணலியில் செயல்பட்டு வரும் உர தொழிற்சாலை அருகே அமோனியா வாயு கசிந்ததன் காரணமாக மூச்சுத் திணறல் ஏற்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதி. தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் அமோனியா மூலப்பொருள் புகைப்போக்கி வழியாக அதிகப்படியாக வெளியேறியதே மூச்சுத் திணறலுக்கு காரணம் என தகவல். பணிச்சுமை அதிகரிப்பு, ஊதிய குறைபாடு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தற்காலிக மின்தூக்கி ஆபரேட்டர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். அரசு மருத்துவமனைகளில் நிலவும் நிர்வாக மற்றும் ஊதிய குறைபாடுகளை களைந்து தரமான சிகிச்சை. அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக்கவும் ஓய்வு பெறும் போது நீதிமன்ற உத்தரவுப்படி பணிக்கொடை வழங்கவும் வலியுறுத்தி திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் சங்கத்தினர் மதுரையில் போராட்டம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசை கண்டித்து அங்கன்வாடி பணியாளர்கள் செல்போன் டார்ச்சை ஒளிரச் செய்து ஆவேசம். தர்மபுரி மாவட்டம் இண்டூர் அருகே மேய்ச்சல் புறம்போக்கு நிலத்தில் ஊராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து குப்பைகளுடன் வந்த வாகனங்களை சிறைபிடித்த பொதுமக்கள். ஊராட்சி நிர்வாகத்தின் செயலால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதுடன் வனவிலங்குகள் மற்றும் கால்நடைகள் பாதிக்கப்படும் சூழல் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கும்பலப்பாடி கிராமம், பாரக்கோட்டாய் கிராமங்க. 2 கிராமத்து சென்டரில் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 ஆடு. இங்கே வீடு வந்து பக்கத்தில் ஒரு 150-200
வீடுகள் இருக்குது. இந்த இடத்துல வந்து குப்பை கொட்டினா ஆடு மாடு அந்த காயத்தில் பிளாஸ்டிக் கவர் வந்து அங்கங்கே விழும்போது ஆடு மாடு மேயும்போது பாதிக்கப்படும். இந்த இடம் வந்து அந்தந்த இடத்துல அந்தந்த குப்பையை கொட்டினா பிரச்சனை இல்லை. எங்கள் ஊருக்கு வந்து கொட்டினா பிரச்சனை தான். எங்களுக்கு ஆடு மாடு மேய்க்கணும். தண்ணி இதுலேருந்து எங்களுக்கு வந்து ஒகேனக்கல் குடிநீர் தண்ணி சுத்தமாக கிடையாது. டேங்க்கு நாங்கள் நிலத்தடி நீர் நம்பி தான் பொழைச்சிக்கிறோங்க. அது பிரச்சனை இல்லாத இங்கே எல்லா பிரச்சனையும் வந்துட்டு தான் இருக்குது. கிரசர் ஒரு பக்கம், குப்பை ஒரு பக்கம், அது போட்டுன்னு வந்தால் ஒரு கிராமத்தில் வந்து நாங்கள் எப்படி பிழைக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் ஊழியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு 95 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலுவை சலுகைகள் மற்றும் ஓய்வூதிய தொகையை வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நிதி செயலாளர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி வெகு விமரிசையாக நடைபெற்ற அன்னாபிஷேக நிகழ்ச்சி. 10 கிலோ காய்கறிகள், வடை மற்றும் பழ வகைகள் உள்ளிட்டவை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட சுவாமியை தரிசனம் செய்த பக்தர்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த நிலையில் கோவில் நிர்வாகம் முறையான ஏற்பாடுகளை செய்யாததால் பெண்கள் கைக்குழந்தைகளுடன் முண்டி அடித்துக் கொண்டு தரிசனம் செய்த அவலம். கூட்டம் அதிகமானதால் நீண்ட நேரம் காத்திருந்த பக்தர்களுக்கு குடிநீர், கழிவறை உள்ளிட்ட வசதிகளை செய்து தராததால் கடும் இன்னல்களுக்கு ஆளானதாக குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு விடிய விடிய கிரிவலம் வந்த பக்தர்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபாடு. காஞ்சிபுரம் மாவட்டம் குமரக்கோட்டம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஐப்பசி மாத செவ்வாய்க்கிழமையொட்டி வெள்ளித்தேரில் எழுந்தருளிய முருகப்பெருமான். வள்ளி தெய்வானையுடன் கோவில் உட்பிரகாரத்தில் தேரில் வலம் வந்த முருகப்பெருமானை திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மகரவிளக்கு யாத்திரைக்கான தரிசன முன்பதிவு அண்மையில் தொடங்கிய நிலையில் பூஜைகள் மற்றும் தங்குமிட முன்பதிவு வலைத்தளத்தில் இன்று தொடங்குகிறது. திருவிதாங்கூர் தேவஸ்வம் வாரியம் அறிவிப்பு. உலகின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான அமேசானில் ஒரே நேரத்தில் 14,000 ஊழியர்கள் பணி நீக்கம். அமேசான் நிறுவனம் அண்மை காலமாக தொடர்ந்து ஆட்குறைப்பில் ஈடுபடுவதால் ஊழியர்கள் அச்சம். இந்தியாவில் சாட் ஜிபிடி கோவின் 12 மாத இலவச பயன்பாடு தொடங்கியதும் ஆயிரக்கணக்கான பயனர்கள் ஆர்வம் காட்டிய நிலையில் யுபிஐ பிழைகள், மீண்டும் ₹1 கழிப்பு, செயல்முறை நின்று போவது போன்ற பிரச்சனைகளால் பயனர்கள் அவதி. அதிகமான பயனர்களால் யுபிஐ அமைப்பு தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது என்றும் சரி செய்யும் பணிகள் நடந்து வருவதாகவும் ஓப்பன் ஏஐ விளக்கம். நேபாள நாட்டில் 2 இடங்களில் ஏற்பட்ட பனிச்சரிவுகளில் சிக்கி மலையேற்ற வீரர்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்த பரிதாபம். 2 நேபாள வழிகாட்டிகள், 2 இத்தாலியர்கள், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனியை சேர்ந்த தலா ஒருவர் பலியான சோகம். சவுதி அரேபியாவில் நடைபெற்று வரும் 54வது பெண்கள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் 2வது சுற்று போட்டியில் அமெரிக்காவின் கோகோ காஃப் வெற்றி. மற்றொரு போட்டியில் முன்னணி வீராங்கனை ஜெசிகா பிகுலாவை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் நம்பர் 1 வீராங்கனையான பெலாரஸின் அரினா சபலென்கா. ஒலிம்பிக் பளு தூக்குதலில் பெண்களுக்கான 49 கிலோ எடைப்பிரிவு நீக்கப்பட்டு குறைந்தபட்ச எடைப்பிரிவு 53 கிலோவாக நிர்ணயம். சர்வதேச பளு தூக்குதல் சம்மேளனத்தின் முடிவால் இந்திய வீராங்கனைகளுக்கு சிக்கல்.